செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற லீக் போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதின. துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி இந்திய அணியின் ஸ்பின்னர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 127 ரன்களை மட்டுமே சேர்த்தது. பின்னர் இலக்கை நோக்கி விளையாடிய இந்திய அணியில் சுப்மன் கில் 10 ரன்களிலும், அபிஷேக் சர்மா 31 ரன்களிலும், திலக் வர்மா 31 ரன்களிலும் என அடுத்தடுத்து விக்கெட்களை இழந்தனர். அதே சமயம் இறுதி வரை ஆட்டம் இழக்காமல் இருந்த கேப்டன் சூரியகுமார் யாதவ் 47 ரன்களை சேர்த்து அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்தார். இதன் மூலம் இந்திய அணி 14.5 ஓவர்களில் இலக்கை எட்டியதுடன் 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி வெற்றியை பதிவு செய்தது. இந்நிலையில் இரு அணி வீரர்களும் போட்டி முடிந்து கை குலுக்காமல் சென்ற சம்பவம் தற்போது பூதாகரமாக வெடிக்க தொடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆசிய கோப்பை போட்டியில் இந்தியா அணி பாகிஸ்தானுடன் விளையாடக்கூடாது என்று எதிர்ப்புகள் எழுந்தன. இருப்பினும் இந்த போட்டியில் இந்திய அணி விளையாடியதுடன் வெற்றியையும் பதிவு செய்துள்ளது. இந்நிலையில் டாஸ் நிகழ்வின் போது இரு அணியின் கேப்டன்களும் கை குலுக்க மறுத்தனர். அதன் பின் போட்டி முடிவின் போதும் இந்திய அணி வீரர்கள் எதிரணியுடன் கை குலுக்க மறுத்து பெவிலியன் திரும்பினர். பகல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டிக்கும் விதமாக இந்திய வீரர்கள் இதனை செய்ததாக கூறப்படுகிறது. அதே சமயம் இது ICC விதிமுறைகளுக்கு எதிரானது மட்டுமின்றி விளையாட்டின் மாண்பையும் குறைப்பதாக ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலிடம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மேலும் பாகிஸ்தான் அணியின் தலைமை பயிற்சியாளர் மைக் ஹுசைன் கூறுகையில், நாங்கள் அவர்களுடன் கை குலுக்க விரும்பினோம், ஆனால் எதிரணி அதை செய்யாததால் ஏமாற்றமடைந்தோம். இதன் விளைவாகவே எங்கள் அணியின் கேப்டன் சல்மான் ஆகா போட்டிக்கு பிறகான நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என்று கூறினார். இந்த போட்டிக்கு பிறகு பேசிய இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ், நாங்கள் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினர் பக்கம் நிற்கிறோம். அவர்களுக்கு எங்களின் ஒருமித்த ஆதரவு உண்டு என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த வெற்றியை நமது பாதுகாப்பு படையினருக்கு அர்ப்பணிக்கிறோம். நாட்டை பாதுகாக்கும் உயரிய பணியை மேற்கொண்டு வரும் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வெற்றியை நாங்கள் அர்ப்பணிப்போம் என்று தெரிவித்தார். நடப்பு ஆசிய கோப்பை தொடரின் மீதமுள்ள போட்டிகளில் இரு அணிகளும் இன்னும் 2 முறை சந்திக்கும் வாய்ப்பு உள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் முதல் போட்டியிலேயே இரு அணி வீரர்களும் கைகுலுக்க மறுத்த சம்பவம் சர்வதேச கிரிக்கெட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.